யாழ் நீதவான் எஸ் லேன்குமார் முன்னிலையில் சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 42ஆம் நாளுக்கான அகழ்வுப் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இன்று புதிதாக ஒரு மனித எண்பு தொகுதி அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 15 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுவரை 42 நாட்கள் உட்பட 479 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை இந்த மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. விசேடமாக 437வது மனித எலும்புகள் வலது பக்க விலா எலும்பு இரும்பு ஒட்டியவாறு 3 விலா எலும்புகள் இரும்பு தகட்டோடு ஒட்டியவாறு அது பகுதியளவில் காணப்பட்டிருக்கின்றன. அதன் சான்று பொருட்களையும் 144வது அடையாளப்படுத்தப்பட்டு தற்போது எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இந்த 467வது இந்த சிறு சிறுமியோ உடைய அந்த எண்பு தொகுதி சம்பந்தமாக 6வது அறிவு பெற்றிருந்தால் காணாமல் போயிருந்தாலோ அல்லது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதாக காணப்படுகின்ற அனுமானம் இருக்கின்ற அடிப்படையில் அவ்வாறு இவருக்கும் அது சம்பந்தமான அறிவிருப்பதாக இருந்தால் தயவு செய்து நீதிமன்றத்துக்கு சட்டத்தரணி மூலமாகவோ அல்லது காணாமல் போன அலுவலகம் ஊடாகவோ அல்லது நீதிமன்ற பதிவாளருக்கோ அது சம்பந்தமான தகவல்களை கிடைக்குமாக இருந்தால் இந்த அகழ்வு பணியில் நாங்கள் சில தகவல்களை பெற்றுக்கொண்டு இந்த அகழ்வு பணியை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, 1996ஆம் ஆண்டு மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட இராணுவத்தினர் செம்மணி பகுதியில் 400 தொடக்கம் 600 வரையான இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த வாக்குமூலத்திற்கு அமைய செம்மணி புதைக்குழியில் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் 2000ஆம் ஆண்டு வரை முதற்தடவையாக அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்டது. பல வருடங்கள் கடந்த நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 கட்டங்களாக இந்த பகுதியில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.